கொஞ்சம் கேளுங்க. முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்னா நான் என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். சட்டமன்றத்தை கூட்டுனா உனக்கு எலும்பு இருக்காது, உடச்சிட்டு தான் உன்னை இவரை அடித்து விடுவான். யார் பேசுறா? இப்ப இருக்கிற எம்எல்ஏ மார்க்கண்டேயன், லாட்சியம் தொகுதி எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதலமைச்சரை எலும்பு உடைச்சுடலாம். மணலை திருடி பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கும் கலாணி மார்க்கண்டேயன் இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களை கைகாலை உடைத்து விடுவானாம். அவர் பேசுறாரு, அவன் பேச எனக்கு தெரியும். ஒரு முதலமைச்சரை கலாணி பையங்க யாரு? ஒரு கலாணி பையன் சொல்றான். மார்க்கண்டேயன் எம்எல்ஏ 3 முறை எம்எல்ஏ 3 தடவை 2 தடவை எம்எல்ஏ இருந்துட்டு மணலை ஃபுல்லா நாட்டு கலாண்டு விட்டாங்க. இன்னொரு கோடிக்கார ஒருத்தர் அனிதா ராதாகிருஷ்ணன், மணல பாதிக்கப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் 6 மாசம் ஆச்சு 6 மாசம் ஆச்சுன்னு அவர் பேசுறாரு. இன்னொரு யாருன்னா ஆர்எஸ் பாரி நேற்று கோயில் பேசுறாரு. 7 கோஷ்டி காங்கிரஸா? எங்க கட்சியில நீங்க ஒரே கோஷ்டி ராகுல் காந்தி கோஷ்டி மட்டும்தான், வேற எந்த கோஷ்டியும் கிடையாது. உங்க கட்சியில தான் இன்னைக்கு கனிமொழி கோஷ்டி, சபரீசன் கோஷ்டி, ஸ்டாலின் கோஷ்டி, துர்கா ஸ்டாலின் கோஷ்டி என்று பல கோஷ்டிகள் இருக்குது. தூத்துக்குடியில பார்த்தா அக்கா தம்பி கோஷ்டி தனியா இருக்குது. தூத்துக்குடியில முன்னாள் அமைச்சர் கீதா கிரண் கோஷ்டி, ஜெகன் பெரியசாமி கோஷ்டி, அனிதா கோஷ்டி, எத்தனை கோஷ்டி இருக்கு திமுக இன்னைக்கு? ஆக மக்கள் எல்லாரும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு முன்னாள் எம்எல்ஏ எப்படி பேசுறாரு அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய ரவுடித்தம் பண்றவங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒரு முதலமைச்சரை பார்த்து இந்த வார்த்தை பேசுறாரு. என்ன பேசுறாரு? வாடா போடா, நீ கோமாளி பையன். சட்டமன்ற பூட்டினா எலும்பு உடைச்சிட்டு மார்க்கண்டேயன். அடே மார்க்கண்டேயா, கலாணி பையன் மார்க்கண்டேயன், மணல் கொள்ளையன் மார்க்கண்டேயா, இதை நீ இப்படி பேசிக்கொண்டு திரிந்தால் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். நிச்சயம் உனக்கு தரமான பதிலடி இருக்கும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்வேன். நன்றி, வணக்கம். இப்ப அடுத்து அண்ணாச்சி மூத்த தலைவர், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு டேனியல் ராஜ் அவர்கள்.